வெற்றி கழகத்தின் தலைவர், அன்பு தலைவர் அவர்களின் ஆணையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற 12 பேர் கொண்ட குழுவின் தலைவராக இருக்கிற திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தலைமையில் 12 பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தலைவரின் அறிவுரையை ஏற்று பொதுமக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். மதுரையிலே கூட்டம் நடைபெற்றது. பெருந்திரளாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். கடலூரிலும் மண்டபம் நிரம்பி வழிந்தது. கருத்துக்கள் கேட்கப்பட்டது. கோவை குறுங்குகிற அளவிற்கு பல்வேறு தரப்பு மக்கள் வந்து தங்கள் கோரிக்கைகளையும் இதுவரை நிறைவேறாத கருத்துக்களையும் அற்புதமாக எடுத்துச் சொல்லி தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு கேட்டிருக்கிறார்கள். தற்போது திருச்சி மண்டலத்திலே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் சென்னையிலே இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறும். தளபதி அவர்கள் கேட்கப்படுகின்ற அந்த கருத்துக்களின் தன்மையை ஆராய்ந்து எடுத்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை பொய் வாக்குறுதியாக இல்லாமல், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக இல்லாமல், முந்தைய அரசாங்கம் செய்தது போல மக்களை ஏமாற்றுகிற அறிக்கையாக இல்லாமல், மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வராக அவர் செயல்படுகிற விதத்தில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கருத்து கேட்பு பொதுமக்கள் கூட்டங்களிலே கலந்து கொள்கிற போது ஒரு அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அமைதி புரட்சி என்றால் வீட்டுக்கு ஒரு விஜய், வீதிக்கு ஒரு தாவேகா தொண்டர் என்று இந்த இயக்கம் மக்களோடு மக்களாக எப்படி கலந்து நிற்கின்றார் என்பதை கருத்து கேட்பு கூட்டங்களில் வருகின்ற மக்கள், பல்வேறு தரப்பு விவசாயிகள், தொழிலாளர்கள், மகளிர் மற்றும் அரசு ஊழியர்கள் என்று எல்லா தரப்பு மக்கள் வருகிறார். ஆனால் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இதுவரைக்கும் 2014 மனு கொடுத்தோம், அந்த ஆட்சியும் செய்யவில்லை. அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இன்னமும் இருக்கிறது. 2021 மனு கொடுத்தோம், அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இதையும் நாங்கள் சொன்னோம், அறிக்கையில் இருக்கிறது, ஆனால் செய்யவில்லை. எதற்காக மனு வாங்குகின்றார்கள், எதற்காக வாக்குறுதி கொடுக்கிறார் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. இந்த முறை அங்கெல்லாம் செல்லாமல் மக்கள் விரும்புகிற முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் நம்பி வந்திருக்கிறோம், உங்களை நம்பி கொடுக்கிறோம், நீங்கள் தான் செய்ய முடியும் என்று மன உறுதியோடு வந்து மனு அளிப்பதை பார்க்கின்றோம். இப்போது திருச்சி மண்டலத்தில் நடைபெறுகிற இந்த கூட்டத்திலும் பல்வேறு தரப்பு மக்களை சந்திக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நீங்கள் பெரும்பாலான கோரிக்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் பல இடத்துக்கு போயிருக்கீங்க, பெரும்பாலான கோரிக்கைகள் எதுவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லாமல் நிறையா இடங்கள் இருக்காங்க. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடங்கள்லாம் ஒன்றும் தரமான இதாக இல்லை. அந்த மாதிரி அடிப்படை தேவைகளே ஒன்றும் பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது தான் கேட்குறாங்க. அதை தவிர விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காங்க. தொழில் வளர்ச்சி வேணும்னு பல்வேறு மாவட்டத்தின், குறிப்பாக தென் மாவட்டங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அனைத்து தரப்பட்ட சங்கங்களும் வந்து பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த இலவசங்கள் சொல்றதே தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விளிம்பு நிலை மக்களை அவர்களுக்கு ஏற்ற, அவர்களுக்கு தேவையானதை செய்வது அந்த அரசின் கடமை. அப்படித்தான் எங்கள் தலைவரும் உண்மையாக கருதுகிறார். முன்னாடி பல்வேறு கருத்து கேட்பு நடந்துச்சு பல கட்சிகள். பிரதானமாக இரண்டாம் தலைநகரமாக தொழில் வளங்கள், மர வளங்கள், இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்துச்சாங்க. அந்த மாதிரி கோரிக்கையும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மதுரை போனப்போ அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. இதை அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து தலைவர் அவர்களுடன் சமர்ப்பிப்போம். நல்ல முடிவு எடுக்கப்படும்.